அப்பா! நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனு, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல ஃபீஸ் எல்லாம் இந்த மாரி தாறுமாறா கேட்டா அவ்வளவுதான். ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் குடுத்துட்டாங்க. சந்தோஷமா, போங்க சார் நீங்க வேற. என்னத்த சந்தோஷம். லெட்டர் டேட்டே குடுக்காம போட்டிருக்காங்க. என்ன அவங்க பண்றதே ஒரே வந்து கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன மக்கள் இந்த மாதிரி எல்லாம் புலம்புறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். உண்மைதானா இது? இல்ல ஆக்ஷன் எடுப்பாங்களா? இல்ல இந்த கொளறுபடிகள் தொடர்ச்சியா நடக்குமா? என் பேர் கோவிந்தராஜ் ஆஜியார். அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரைட். இதெல்லாம் வேணாம் சார். எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு பணத்தை கட்டி நான் கவர்மெண்ட் சீட் தான் எடுக்கணும். உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? எங்களை வந்து கவர்மெண்ட் சீட் வாங்க வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? உங்க டீச்சர்ஸ் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் வாங்குற அளவுக்கு மார்க் எடுக்கிற அளவுக்கு அவங்க வந்து புஷ் பண்ணி பிரஷர் கொடுத்து சொல்லி கொடுத்து டெஸ்ட் கொடுத்து மார்க் எடுக்க வைப்பாங்களா? அப்படின்னா எஸ். ஆர்ஜிஆரோட சென்னையில ஸ்பெஷல் டெபிட்டர்ஸ் பேட்ச் 20 ஸ்டூடெண்ட் தான். 20 ஸ்டூடெண்ட்டுக்குமே சீட் வந்து கவர்மெண்ட் வந்து கேரண்டி சீட்ஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட ஒரு உற்சாகத்தோட கான்பிடன்ஸ் கொடுத்து இல்லன்னா ஃபீஸ ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற அக்ரிமெண்ட்டையும் கொடுத்து 20 குழந்தைங்களை நாங்க ட்ரைன் பண்றோம். நீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஃபீஸ் எல்லாம் பிச்சு அதையோ இவ்வளவு வருது அவ்வளவு வருது இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இல்லாம 1 வருஷம் 8 மாசம் தான் நீங்க எங்க கூட கோஆபரேட் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா கவர்மெண்ட் சீட்டு நம்ம அடிக்கிறோம். உத்தரவாதம் ஆர்ஜிஆரோட உத்தரவாதம். ரைட், நம்ம மேட்ருக்கு போயிடலாம். இப்ப 2-3 நாளா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரே குழப்பம். ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி அப்படின்ட்டு என்னெல்லாம் ஃபீஸ் வாங்குவாங்க அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்றதுனால நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் அதை அனௌன்ஸும் பண்ணாங்க அவங்க கிட்ட வாங்கி. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய காலம்ஸ் வந்து ஃபில் ஆகல. அதை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, பேரண்ட் என்ன பண்ணாங்க, ஐயோ இதுல எல்லாம் ஃபீஸே இல்லையே அப்படின்னு அந்த காலேஜை செலக்ட் பண்ணி அங்க போய் நின்னா 1 லட்சம் 1.5 லட்சம் தான் மேக்சிமம் போட்டு இந்த இடத்துல 6 லட்சம் கொடு 7 லட்சம் கொடு அப்படின்ற மாதிரி இந்த இதெல்லாம் வந்தது நியூஸ். நாங்க நம்ம கிட்ட நிறைய பேரண்ட் வந்து சொன்னப்ப நம்ம சொன்னோம், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, நாங்க சேனல்ல பேசினா மட்டும் வந்துருமா? அதெல்லாம் நடக்காது. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நினைச்சாதான் நடக்கும், கவர்மெண்ட் நினைச்சாதான் ஆக்ஷன் எடுக்கணும். அதனால அந்த ரெப்ரசன்டேஷன் நேரடியா போய் நீங்க கொடுங்க அப்படின்னும் அதுக்கு தமிழ்நாடு செலக்ஷன் கமிட்டி ஒரு நோட்டிபிகேஷனும் கொடுத்திருக்காங்க. ஆனா பாருங்க அவங்களே தெளிவில்லாம என்னைக்கு ஒரு டேட் கூட போடாம கொடுத்தா என்ன ஆகஸ்ட் மாசம் 2025 ரொம்ப சந்தோஷம். எப்ப அவர் வந்து சைன் பண்ணாரு செலக்ஷன் கமிட்டி, அதுலயும் பாத்தீங்கன்னா செலக்ஷன் கமிட்டில யாரு இத நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க, இந்த நோட்டிபிகேஷன் நம்பர் 29SC11/2025 கொடுத்திருக்காங்க. இதுலயும் டேட்டா காணும், இங்கேயும் டேட்டா காணும். இது முறையா வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல வந்திருக்கு. இதே மாதிரிதான் முறையா வெப்சைட்ல நம்ம அந்த ப்ரீ மேண்டேட்டரி டிஸ்க்ளோஷர் போட்டு வந்தது. பட் அதை யாரும் மதிக்கவே இல்லை. இதை மட்டும் மதிச்சிருவாங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் கேக்குறாங்க. ஏன்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில ஒரு காலேஜுக்கு போனப்ப அந்த காலேஜ்ல சொல்லிட்டாங்க அவங்க கொடுப்பாங்க, அவங்கள என்ன பணம் எங்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்க சென்டர் ரன் பண்ண வேணாம், நாங்க இன்ஸ்டியூட் ரன் பண்ண வேணாம், நாங்க காலேஜ் ரன் பண்ண வேண்டாம், எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கரெக்டா இல்லைன்னா உடனே வந்து லெட்டர் வந்துடுது கேன்சலேஷனுக்கு, இவங்க கொடுத்துருவாங்களா, பணம் யாருங்க கொடுப்பாங்க, இப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க. சரி ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து கொடுங்கன்னா எங்க சார் ரெக்கார்ட் பண்ண விடுறதுக்கு என்னமோ எஸ்கார்டு மாதிரி எல்லா போனும் அதை இதை எல்லாத்தையும் புடிங்கிட்டு தானே சார் உள்ள அனுப்புறாங்க, ஒண்ணுமே வந்து உள்ள எடுத்துட்டே போக விட மாட்டேன்றாங்களே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் இன்னைக்கு புலம்புறாங்க. இத நோட்டிபிகேஷன் கொடுத்ததோட நிறுத்தாம கமிட்டி ஒண்ணு வச்சு கரெக்டா இது நடக்குதா ஒவ்வொரு காலேஜ்லயும் அப்படின்ட்டு செலக்ஷன் கமிட்டி கம்பல்சரி மானிட்டர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய ஒரு கூக்குரலா இருக்கு. பண்ணுவாங்களா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்மளுக்கு தெரியாது, பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆக்ஷன் வந்து கண்டிப்பா எடுக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு வந்து மாணவர்களுக்கான நலன் காக்கும் அரசா இருக்கு. கண்டிப்பா வந்து முதல்வர் காதுக்கு போனா அப்படின்னா நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்க, முதல்வர் காதுக்கு போனா சார் அவங்களுக்கு எல்லாம் தெரியாமையா சார் இருக்கும், தெரிஞ்சுதான் சார் பண்றாங்க அப்படின்னு பேசுறாங்க. இல்லங்க அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க. நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டெப்ஸ் எடுப்பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் போச்சுன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்து அந்த காலேஜஸ் வந்து சீல் வைக்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க அப்படின்னா
இதெல்லாம் பேசாதீங்க சார். இப்படி எல்லாம் என்னமோ நீங்க என்னமோ ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரி பேசுறீங்க. தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க, தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியும். எங்களுடைய அரசு அருமையான அரசு, அட்டகாசமான அரசு, மாணவர்களை குறையை தீர்க்கக்கூடிய அரசு. நம்ம சுகாதாரத்துறை இருந்தாலும் சரி, நம்மளுடைய முதல்வர் செல்லு இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் போனா டக்குன்னு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எடுத்து அதுக்கான தீர்வு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த நோட்டிபிகேஷனை போய் அங்க பேரண்ட் சொன்னதுமே என்ன பண்ணிட்டாங்க, உடனே கொடுத்தாங்க. என்ன கொடுத்திருக்காங்க, all self-financing institutions are advised to strictly adhere to the direction of Honorable Court of India and High Court orders and National Medical Selection Guidelines without fail. சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், தென் என்எம்சி சொன்ன கைட்லைன்ஸ் கம்பல்சரியா என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. If any self-financing institution refuses to admit candidate in any round of MBBS or BDS counseling for the academic year 2025 and demands higher fee other than the fee prescribed by the fee fixation committee, strict action will be initiated against the institution by the government அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட்டா, பாருங்க ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. ஃபீஸ் பிக்சேஷன் கமிட்டி என்ன ஃபீஸ பிக்ஸ் பண்ணிச்சோ அந்த ஃபீஸை தவிர ஹையர் ஃபீஸ் வாங்கி ஃபீஸ் பசங்களை வந்து பிடிஎஸ்கோ எம்பிபிஎஸ்கோ சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி தெளிவா கொடுத்திருக்காங்க செலக்ஷன் கமிட்டி. அதனால நீங்க மாணவர்கள், பெற்றோர்கள் பயப்பட தேவையில்லை. என்ன சார் மாணவர்கள், பெற்றோர்கள் பயப்பட தேவையில்லை திரும்பி சொல்றீங்கன்னு ஒரு பேரண்ட் வந்து கால் பண்ணி சத்தம் போட்டாரு. ஏன்னா என் நம்பர் கொடுத்திருக்கேன் எல்லாத்துலயும், என்கிட்ட எதனா இருந்ததுன்னா பேசுங்க, நான் உங்களுக்கு தீர்வு சொல்றேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா திட்டாரு, செய்யுங்கன்றீங்க, என்னத்த சொன்னா பண்ணிடுவீங்க. போனு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்கன்ற கேஷா வாங்குறாங்க சார், ரெசிப்ட் கூட இல்ல சார், நான் எப்படி சார் ஆதாரத்தை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறேன். புரியுதா? போனும் எடுத்துட்டு போக கூடாது, பேசவும் கூடாது. உள்ள போனதுமே இங்கே எல்லாத்தையும் புடிக்கிட்டு செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. உள்ள போனா ஒரு ரிசிப்ட் கூட கொடுக்கல. ரிசிப்ட் கொடுத்தா கூட இந்த ஃபீஸ் தான் என்கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க நான் சொல்ல முடியும், அதுவும் கொடுக்க மாட்டேன், கேஷா தான் கொடுக்கணும்ன்றாங்க. அதுக்கு ரிசிப்டும் தர மாட்டேன்றாங்க. எங்க சார் நாங்க போய் சொல்றது அப்படின்றாங்க. எங்க சொல்லணும், செலக்ஷன் கமிட்டிக்கு இமிடியட்டா நீங்க மாணவர்கள், பெற்றோர்கள் ஒன்று சேர்ந்தீர்கள்னா இதுக்கான தீர்வு கிடைக்கும். நடுத்தர வர்க்கத்துல இருக்கும் சார், எங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் செல்ஃப் பினான்ஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டு கூட இந்த மாதிரி அநியாயம் நடந்தா நாங்க என்ன சார் பண்றது அப்படின்றத பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு அவங்க சொல்றது. ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்றாங்க, என்ன அடிச்சுற மாதிரி பேசுறாங்க. அந்த பெற்றோர்கள் எங்க பேசணும், அங்கதானே பேசணும். ரைட்டா, புரியுதா? செலக்ஷன் கமிட்டி இஸ் ரெடி டு ஹியர் யுவர் வாய்ஸ். நீங்க என்ன சொல்றீங்களோ அது கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, அவங்க ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. பாருங்க அவங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வில் பி டேக்கன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் கொடுத்துருவாங்க. ஆன் ரிசீட் ஆஃப் எனி ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் தி கேண்டிடேட்ஸ். எதனா ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட்ஸ் கேண்டிடேட் கிட்ட வந்ததுன்னா ஆக்ஷன் வில் பி டேக்கன் அகைன்ஸ்ட் தி ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் தி வித்ட்ராவல் அப்ரூவல். பாருங்க அவங்களுடைய காலேஜோட அப்ரூவல் ஆர் கேன்சலேஷன் ஆர் அஃபிலியேஷன் ஆஃப் தி காலேஜ் த்ரூ அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிஸ் அப்படின்றாங்க. நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷனே கேன்சல் பண்ற அளவுக்கு ஸ்டெப் எடுப்பேன்றாங்க. அப்பதான் ஒரு பேரண்ட் சொல்றாரு, இதெல்லாம் சொல்லுவாங்க சார், செய்ய மாட்டாங்கன்ற திருப்பி சொல்றாரு. ஏன்னு கேட்டா, நான் எப்படி சார் ஃபர்ஸ்ட் தைரியமா வந்து முன்னாடி வந்து சொல்லுவேன், நான் பாதிக்கப்பட்டேன், என் குழந்தைக்கு பிரச்சனை ஆயிடும் சார், இன்டர்னல் மார்க்ல கைய வச்சிருவாங்க சார், என் குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிடுவாங்க சார், காலேஜ்ல படிக்க விடாம பண்ணிடுவாங்க சார், நீங்க எல்லாம் படம் பாக்குறது இல்லையா? நாங்க சார் படம் வேற சார், ரியாலிட்டி வேற, அது வேற, இது வேற, நீங்க வேற சார். படத்துல வந்ததெல்லாம் ரியலா இருந்தது சார், படத்துல போட்டு காமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வாதங்கள்லாம் பயங்கரமா இருக்கு. பேரண்ட்லாம் பயங்கரமா பேசுறாங்க. அப்ப இந்த மாதிரி பேசுற பேரண்ட்லாம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா செலக்ஷன் கமிட்டி போக கூடாது? செலக்ஷன் கமிட்டில போய் பேசுங்க, நேரடியா போய் பேசுங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்பிடென்ஷியலா உங்களுடைய குழந்தை என்ன சொல்லுதோ அதை வந்து கேட்டுப்பாங்க, கண்டிப்பா அதுக்கான தீர்வு எடுப்பாங்க. அவங்க எடுக்கலையா, அடுத்தது போக சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் இருக்காரு, அவரு வந்து உங்களுடைய வாய்ஸை வந்து கேட்கறதுக்கு ரெடியா இருக்காரு, அவரும் கேட்கலையா, அடுத்தது நம்மளுடைய முதலமைச்சர் இருக்காரு, அவருடைய செல்லுல சொல்லுங்க, அட்டகாசமா உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும். இதெல்லாம் பத்தி பயப்படாதீங்க, பயப்படாதீங்க பயமாசா இருக்காரு அப்படின்னு. என்னதான் தீர்வு? யார் தான் இதுக்கு முடிவு எடுப்பாங்க, தீர்வு எடுப்பாங்க? செலக்ஷன் கமிட்டியே ஒரு கமிட்டியை அமைச்சு அதுக்கான இன்ஸ்பெக்ஷனை வந்து பண்ணுவாங்களா? மாணவர்கள் கிட்ட தகவல்களை வந்து சேகரிப்பாங்களா? பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்றத உண்மையா அப்படின்றத வந்து தீர்மானமா ஏதானா ஒரு கமிட்டியை வச்சு ஆராய்வாங்களா? தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், பார்க்கலாம். வெயிட் பண்ணு. தேங்க்யூ.